வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி. முளைக்கீரை பூண்டு கடையலுக்கு சைட் டிஷ் காராமணி வடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முளைக்கீரையோட பெனிஃபிட் பற்றி பார்ப்போம். முளைக்கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். பசியை தூண்டக்கூடிய தன்மை முளைக்கீரைக்கு இருக்குது. பைல்ஸ்க்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. ருசியின்மை பிரச்சனையும் இது சால்வ் பண்ணும். ஸ்கின் இஷ்யூஸும் இந்த ரெகுலராக இந்த கீரையை நம்ம எடுக்கும்போது சால்வ் ஆகிடும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலராக எடுக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணை அது ஆற்றிடும். குழந்தைங்க ரொம்ப வேகமாக உயரமாக வளரணும்னு நினைக்கிறவங்க முளைக்கீரையை அடிக்கடிக்கு நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்தும் கிடைக்கும், அவங்க ஹைட்டாகவும் ஆவாங்க. இப்போ நம்ம காராமணியுடைய பெனிஃபிட் பற்றி பார்ப்போம். இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், நச்சுக்களை நீக்கும், இதயத்தை பலப்படுத்தும், எடையை குறைக்க, வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அனிமிக்காக இருக்கிறதையும் இது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கோம். நம்ம போனுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்க காராமணி ரெகுலராக எடுக்கும் போது இது ஹெல்ப் பண்ணும். காராமணி வடை செய்கிறதுக்கு காராமணியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் மதியம் லஞ்சுக்கு செய்ய போகிறேன், அதனால் இப்போ காலைல ஒரு 8 மணிக்காக ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். முளைக்கீரை பூண்டு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். முளைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு பூண்டும் பச்சை மிளகாய் மட்டும் இருந்தால் போதும். பூண்டு 2 முழு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். கீரையை வேக வைக்கிறதுக்கு அரிசி கழுவின 3வது தண்ணியை தான் நான் எடுத்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில் அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சதை போட்டுட்டு பச்சை மிளகாவையும் பூண்டையும் வேக வச்சிடுறேன். மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ பூண்டு பச்சை மிளகாவும் வெந்த உடனே பச்சை மிளகாய் வெந்த வாசனை நல்லா வரும். ஸோ மூடி எடுத்துகிட்டு கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். கீரையை போட்ட உடனே மூடியை எடுத்துடலாம். கீரையை மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் கீரையை எப்பயுமே மூடி போடாமல் தான் வேக வைப்போம். கீரை ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னா இது மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா நசுங்கிடுச்சு அப்படின்னா கீரை வெந்த பதம் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம கடையலாம். கலர் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது, இது அப்படியே க்ரீன் கலர்லேயே இருக்கும். அதுதான் இந்த பூண்டு கீரை கடைச்சல்ல ஸ்பெஷாலிட்டியே. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. கீரை கடையிற சட்டையில் போட்டு நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு, நல்லா மசிஞ்சிருக்கு. பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் மசிஞ்சு நல்லா இப்படி இருக்குது. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதை தாளிக்க வெறும் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். முளைக்கீரை பூண்டு கடைச்சல் ரெடி ஆகிடுச்சு. காராமணி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வடைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம காராமணி வடை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேஸை பற்ற வச்சுட்டு கடாயை போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய விட்டுடலாம். காராமணி அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஊறின காராமணியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு மிக்சியில் நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கிறது நல்லா மசிஞ்சிரும், மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். அதனால் நம்ம அந்த பிளேடுக்கு வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, உப்பு போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். காராமணி சும்மா ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் வடை நல்லா வரும். இப்போ காராமணியை நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரணும். அதுமாரி வந்தால் தான் நம்ம வடை தட்ட முடியும். பிடிச்சி பாருங்கள், பிடிக்க முடியுது. ஸோ நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ காராமணி வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. வடையை போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் தட்டையாக இருந்ததுன்னா முறுமுறுன்னு வரும். கொஞ்சம் உபசமாக வடை மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேக லேட்டாகவும் சாஃப்டாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்.
முளைக்கீரை பூண்டு கடையலுக்கு இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.